ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு ஸ்டாஃப் ரூமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால லெசன் எடுக்க முடியாது. பேஜ் நம்பர் 46 ஒரு கட்டுரை இருக்கும்ல, அது எல்லாரும் எடுத்து உட்காந்து எழுதுங்க. எனக்கு கட்டுரை எழுதணுமா? அதெல்லாம் எழுதுனா கையே உடஞ்சிருமே. ஐடியா மேம், என் கையில் நகை சுற்றி மேம், என்னால் கட்டுரையெல்லாம் எழுத முடியாது மேம். ஸ்டூடெண்ட்ஸ் பெல் அடிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ யோகா பீரியட் தானே, சீக்கிரம் கிளம்பி எல்லாரும் ஆடிட்டோரியம் போங்க. யோகா பீரியடா? நல்லா தின்னுட்டு தூங்குற நேரத்தில் அந்த அம்மா வேற சூரிய நமஸ்கார் பண்ணா அது எதுன்னு இரிட்டேட் பண்ணுமே. என்ன பண்ணுறது மேம்? எனக்கு கால் சுளுக்கிருச்சு மேம், என்னால் இன்னைக்கு யோகா கிளாஸ் போக முடியாது மேம். கேர்ள்ஸ் நெக்ஸ்ட் பீரியட் பிடி பீரியட், நம்ம எல்லாரும் கொக்கோ விளாடலாம். இப்போவே டீம் பிரிச்சிடலாம். நர்மன் ஏன் டீம் வந்து ஆமாம், எப்பயும் உங்களுக்கு பிளான்லாம் கரெக்டாக தான் போடுவாளுங்க. ஆனால் அங்கே போயிட்டு ஊருக்கு எது உலருக்கு எது நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரே எரிச்சலாக இருக்கும். அதுக்கு பேசாமல் எங்கேயாவது படுத்து தூங்கலாம். டி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, இன்னைக்கு நான் பிடி பீரியட் வரலடி. காய்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அருணோட பர்த்டே, அவனுக்கு தெரியாம கேக் கட் பண்ண போறோம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். ஐயோ கேக் கட்டிங்க, இவளுக்கு இத்தனோடு பீஸை கொடுத்துட்டு 50 ரூபா வரை கேட்பாளுங்களே, இப்போ என்ன பண்ணுறது? காய்ஸ் எனக்கு கேக் சாப்பிட்டா வாமிட் வரும். நான் பர்த்டே பார்ட்டி எதையும் ஸ்பாயில் பண்ண வரும்ல. நீங்க எல்லாரும் கேக் கட் பண்ணுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.